நாங்கள் மதுரை மாவட்டம் மவனியாபுரம். என் பேர் கனிமொழி. எங்கள் மாடு பேர் வந்து மாணிக்கவாசல் கோயில் மாடு. எங்கள் குலசாமி பேர்ல இருந்து அவுத்துட்டு வரோம். என்ன வயசு, என்ன படிக்கிறீங்க, எத்தனை வருஷமா மாடு? எனக்கு 18 வயசு, 12வது படிக்கிறேன். நான் 5 வருஷமா அவனி இடத்துல மாடு அவுத்துக்கிட்டு வரேன். மற்ற இடத்துல நிறைய இடத்துல அவுத்துருக்கேன். எங்க மாடு என்னைக்குமே இப்படிப்பட்டதில்லை, ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கு. எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க? மாடு வந்து நாங்கள் ஒரு 3 வருஷமா புதுசாக வளர்க்குறோம். மாட்டு பேர் வந்து பவுசிவா. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இறங்கியிருக்கா? இதுக்கு முன்னாடி 3 வாட்டி இறங்கியிருக்கு. ஜெயிச்சிருக்கா? ஜெயிச்சிருக்கு, 3 வாட்டியுமே ஜெயிச்சிருக்கு. 3 வாட்டியுமே ஜெயிச்சிருக்கு. உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு வருஷம் வருஷம் நடக்குது, அதை பத்தி சொல்லுங்க. எங்கள் ஊரில் ஒரு வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா டோக்கனுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆன்லைனை ஒழிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். டோக்கனுக்கு ஆள் பார்த்து ஆள் டோக்கன் போடுறாங்க. அதை தவிர்த்துட்டாங்கன்னா இன்னும் ஜல்லிக்கட்டு இன்னும் நல்லா இருக்கும். நீங்க மாடு பிடிக்கலாம் போலையா? நாங்கள் மாடு பிடிக்கிறது இல்லை, மாடு அவுக்குறது மட்டும்தான் எங்கள் வேலை. சரி, நம்ம வந்து புதுப்பட்டி ஒத்தக்கடை பக்கத்துலேருந்து வரோம். பார்த்தீங்கன்னா சிறுத்தைக்கணி, புதுப்பட்டியார் கரு சிறுத்தைக்கணி அவங்களுடைய மாடு விடுதலை சிறுத்தை கட்சியிருந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து எல்லா வாடிலையுமே அடைச்சிருவோம். மொத்தம் நம்மகிட்ட வந்து ஒரு 7 மாடு கிட்ட நிற்கிது. ஒவ்வொரு வாடிக்கும் ஒவ்வொரு மாடாக அடைப்போம். ஸோ ஒரு மாடை அவுத்ததில் வந்து இன்னொரு வாடியில் அடைக்க மாட்டோம், ரெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு வாடிக்குமே ஒவ்வொரு மாடை அடைப்போம். நல்லா வந்து ஒரு 40 நாள் கிட்ட வந்து பயிற்சி கொடுப்போம். ஒரு 2 வாரத்துக்கிட்ட வந்து விரதம் இருந்துருவோம். எல்லா பேரும் கறி யாரும் சாப்பிட மாட்டோம். விரதம் இருந்து நல்லா முறைப்படி எப்படி அவுக்கணுமோ அப்படி அவுப்போம்.